Vivo அவங்களோட Y சீரிஸில் இப்போ புதுசாக Y6a அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக இந்த Y சீரிஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.75 இன்ச்சஸ்க்கான ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இன்னுமே HD+ தான் கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் ஃபுல் HD+ கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1200 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டி இது HD+ அப்படிங்கிறனால வெறும் 256 பிக்சல்ஸ் பெர் இன்ச் தான். அண்ட் மீடியா கன்சம்ஷனுக்காக எங்கள் 83%க்கான NTSC கலர் கேமட் சப்போர்ட்டும் அண்ட் 8-bit டிஸ்பிளேக்காக எங்கள் 16.7 மில்லியன் கலர்ஸ் இதால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபோனோட டியூரபிலிட்டிக்காக எங்கள் IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். பட் இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவலுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் உள்ள ப்ராசஸர். இப்போ இருக்க கரண்ட்டில் 6300 6400 விட கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ணும்போது கிராஃபிக்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்கும் MediaTekோட கம்பேர் பண்ணிங்கன்னா. அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8 GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் 256 GBக்கான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் செக்யூரிட்டிக்காக ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இங்கே சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே சிங்கிள் கேமரா தான். 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர், இதுக்கு f1.8 அப்பேச்சர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 7200 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக 44 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அடிஷனல் அந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, டியூவல் பேண்ட் வைஃபை இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் கொஞ்சம் திக்காக இருக்குது. 8.39 mm திக்னஸ். அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 219 grams. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட ஓன் UI-ஆன OriginOS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சைனாவில் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. குளோபல் மார்க்கெட்ஸ் பற்றி பெருசாக எந்தவித அஃபிஷியல் நியூஸும் இல்லை. சைனீஸ் ப்ரைஸே ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 28,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்க ரேம் காம்பனன்ட்ஸ் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது நாளுக்கு நாள் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ப்ரைஸ் அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ இதே பட்ஜெட்டில் இந்தியாவில் நீங்கள் எதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா விவோலே T4 Pro இருக்குது, நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஓப்போவில் K13 Turbo இருக்குது, நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை போக்கோ F7 இருக்குது, இதை விட கொஞ்சம் ஒரு 5,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோன்ஸில் ஏதாவது ஃபோன்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.